முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனா அதுவே நம்மள அழிக்க போற ஒரு துறையா மாறப்போகுதுன்னு தெரியாம போயிருச்சு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. இப்ப தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணும் உங்க படம் எப்போ வரணும். ஒரு ரெண்டு படம் பண்ணும், நாக்கெல்லாம் இங்க வரைக்கும் வந்துருச்சு. அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்றது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாம வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாம அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாம. சினிமாவை மட்டும் ஒரு சாபம், அது சரியான பாதையில போறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி. யுவர் பேக்கர்ஸ் இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்திச்ச நாம இப்போ ஓடிடி லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் வந்து முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ள வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மகிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க, வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் இப்போ ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்கினாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார், என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணும் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாக இந்த ஓடிடி அமையும். இப்போ இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போ வந்து சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சுருக்காங்க. அது மாதிரி இல்லாத சேனல் ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்கும். நம்ம ஊரில் படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படி தான் வந்து அந்த படங்களை கொடுக்கணும். அப்போது தமிழ் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஓடிடியில் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ உள்ளே வந்திருக்காங்கிற வகையில் உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்குது.
இந்த லாபத்துல ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தாரு. சரி பரவாயில்ல, வந்து லாபகரமா நடக்கணும். லாபகரம் நம்ம போறதால ஒரு சின்ன ஒரு சதவீதமாவது அது லாபகரமா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற அளவுல இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்க வந்த பிறகுதான் தெரியுது இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமா வந்து இந்த துறையில இருந்திருக்காங்க. அது எல்லாம் சாஃப்ட்வேர்லயும் ஏஐலயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. அப்போ நிச்சயமா இவங்களால வந்து இந்த டிஜிட்டல்ல சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க உங்க சின்ன அட்வைஸ் என்னன்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதுல வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கணும். ஸ்ரீசேவ சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீயா கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால இந்த படங்கள் அது நீங்க விலை கொடுத்து வாங்குற படமா இருக்கலாம், இல்ல ஷேர்ல வாங்குற படமா இருக்கலாம். ஷேர்ல கூட நான் எப்போ கொடுக்க தயாரா இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1,00,000 பயனாளிகள் உங்ககிட்ட இருக்காங்க, இல்ல ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா, டெஃபினட்டா ஷேர்ல வர படங்கள் உங்களுக்கு வந்து 100ல இருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமா வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அது ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இது வந்து குறைவா இருக்கலாம், கண்டென்ட் குறைவா இருக்கலாம், ஆனா அது தரமானதா இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்க இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அது 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்க போய் வந்து ஷாப்பிங் பண்ற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதா இருக்கும், தரமா இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாரா இருக்காங்க. அந்த வகையில நீங்க ஃப்ரீயா வருது, சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டீங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால வந்து நீங்க வாங்குற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனா கண்டென்ட் வைஸ் அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்றது திரைப்படங்கள் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது வேற விஷயம். ஆனா அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்றது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாம வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாம, அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாம, ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாம, இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்க இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க, இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்க நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்கள் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகரிக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்கு. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்கு. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து சிறந்த திரைப்படங்களை, ஜான் சொன்னார் நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரேட் கொடுத்து வாங்க போகணும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தால் கொஞ்சம் அவுட்ரேட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டீங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது அது எல்லாரும் வேற வேற வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய செஃப்சி சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக குளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றோம். உங்களுடைய வருவை நல்வரவாகட்டும். நன்றி. நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணும்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களே, இது தனியா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சதுதான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ சாதாரணமா வரல. அவங்க போட்டுக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால சினிமாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது, அங்கே வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும், இன்னொரு கண்ட்ரி.
ஒரு செசல்ஸ் போயிருந்தேன் நான். அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அதை சுத்தி என்ன சினிமா இருக்கோ அதை இங்க தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் சினிமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலேயே சினிமா பண்றான். அப்ப தமிழ்நாட்டில் சினிமா பண்றதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கல. சரி, பரவாயில்ல. அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம வாழ்த்தலாம், ஆனா பயமுறுத்தக்கூடாது. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுறது உண்மைங்கிறப்ப உங்களுக்கு அது பயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம். நாக்கெல்லாம் இங்க வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஆமா. ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு 2 லட்சங்களே போதுமானதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ நான் டைரக்டரு 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூம்ல இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, இன்னைக்கு 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10.5 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனா நான் என்னுடைய அடிப்படையில என் மொத்த சொத்தே என் வீட்டுல 5 லட்சம் தாண்டாது. வீடே இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள் கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். எல்லார்ட்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஓடிடி பத்தி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாரும் பேசலாம். பட் என் டிபார்ட்மெண்ட் பத்தி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியா அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், அதுல படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நெட்ஃபிளிக்ஸை நீங்க திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எல்லா படத்தையுமே பார்த்துட்டோம், பார்க்கறது இல்லை. நம்ம படத்தை செலக்ட் பண்றோம். அமேசான் சில லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஹாட்ஸ்டார்ல லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஓப்பனா சொன்னா அதுல இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படங்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்ப மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்கள்ல காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரைட்டர்ஸ் நாங்கெல்லாம் உட்காந்து எழுதுறோம். திரைக்கதை எழுதும் பொழுது ஏப்பா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் வேணும்னு எப்ப தேர்னாலும் அது ஓடிடியில இருக்கிறது இல்லை, அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. பெரும்பான்மையான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில இல்ல, யூடியூப்ஸ்ல இருக்கு. அது என்ன வியாபாரம்? அது என்ன சினிமா? அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்குதா? இந்த சினிமா மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில போறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படித்தான். அது போகும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு லெப்ட்ல இழுத்துட்டு போயிடும், திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு ரைட்ல இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல. அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமா உள்ள வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க? காசே வேணாங்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம். அதனால நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம். இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்க வாங்குறோம், அதுல போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியா ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசான்ல கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜ்ல அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜ்ல ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துட்டு போனான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒளியிலையும் ஏதோ இருக்குது அதுல. ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ள போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா அப்படின்னு ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.